ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழக மண்ணிலே மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த செயல்பாடுகளை செய்த மிகப்பெரும் மாபெரும் வரலாற்று சிற்பிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்தும் வருகிறோம். அன்பிற்கினியவர்களே, இசை என்று சொன்னாலே அனைவரும் மயங்குவர். இசைக்கு மயங்காதவர்கள் எவரும் இல்லை. நடிப்பிற்கு மயங்காதவர்கள் எவரும் இல்லை. இப்படி இசைத்துறையிலும் நடிப்பு துறையிலும் ஒரு இசை சக்கரவர்த்தியாகும், ஒரு நாடக சத்தியவையாகும், இந்திய சாம்ராட் என்று அழைக்கப்படுகிற மிக அற்புதமான மிகப்பெரிய நாடக சிற்பி, சங்கீத சிற்பி, மிகப்பெரிய மதிப்புமிக்க மேதை எஸ்சி கிட்டப்பா அவருடைய வாழ்வியலை எடுத்து பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்வு தான் இங்கே தோன்றுகிறது. வாழுகிற ஒரு மனிதனுடைய அந்த வாழ்வியல் வாழ்கிற போது போற்றப்படுவதில்லை. ஆனதைப் போல தான் பாரதியினுடைய வாழ்க்கையும். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்பதைப் போல சங்கீதத்திற்கும் நாடகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டினை செய்தவர் ஐயா எஸ்டி கிட்டப்பா என்கிற அந்த மாபெரும் நாடக சிற்பி. இவரை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது அன்பிற்கினியவர்களே, சங்கீதம் என்று சொன்னால் நம்முடைய தமிழகமண் என்பதே கலையும் தமிழும் இரண்டர கலந்த ஒரு புண்ணிய பூமி. இந்த தமிழக மண்ணிலே ஒவ்வொரு பகுதியும் ஒரு சிறப்புகள் உண்டு. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, கொங்கு நாடு அன்புடைத்து, சேரநாடு தந்தம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மண்ணிற்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது. இங்கே சோழ நாடு என்று பார்க்கிற பொழுது தஞ்சையிலே நெற்களஞ்சியம் மட்டுமல்ல, சொற்களஞ்சியங்களும் விளைந்த ஒரு புண்ணிய பூமி. தியாகராஜ பாகவதரிலிருந்து மிகப்பெரிய சியாமலா சாஸ்திரிகள், மும்மூர்த்திகளை தந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் தஞ்சை மண். நெற்கட்டும் சேவல் என்ற மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்தை கொண்ட புலிதேவன் பிறந்த அந்த புனித பூமி திருநெல்வேலி மாவட்டம். வீரம் விளைந்த மண்ணு என்று சொல்லுவோம் திருநெல்வேலி மாவட்டத்தை. மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர்களை தந்த ஒரு புண்ணிய பூமி திருநெல்வேலி மாவட்டம். இப்படி மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்புமிக்க அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுதலை போராட்ட வீரராகவும் மிகப்பெரிய நாடக சக்கரவர்த்தியாகவும் இசை பேரரசராகவும் தன்னை வலிமை ஊட்டி இந்த உலகிற்கு, இசை உலகிற்கும் நாடக உலகிற்கும் மிகப்பெரிய சரித்திர சாதனை செய்த எஸ்சி கிட்டப்பாவுடைய அந்த வாழ்வில் எடுத்து பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மகத்துவம் தெரிகிறது. ஒரு விசித்திரமான ஒரு செய்தி, தஞ்சை மண்ணிலும் திருநெல்வேலி மண்ணிலும் மட்டும்தான் இசைஞானம் கொண்டவர்கள் அதிகமாக பிறந்திருக்கிறார்கள். என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது தஞ்சை மண்ணிலும் சரி திருநெல்வேலி பகுதியிலும் சரி இரண்டு பகுதியில் அவர்கள் இசைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகரமாக அவர்கள் செயல்பட்டு இருந்தால் கூட எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் தஞ்சை மண்ணில் சில காலங்கள் அவர்கள் தங்கி அந்த சங்கீத ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி சங்கீத ஞானத்தை பெற்ற பிறகுதான் அவர்கள் மறு பகுதிகளுக்கு சென்று அவர்கள் தன்னுடைய இசையை அரங்கேற்றம் செய்வார்கள். அப்படி மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு புண்ணிய பூமியாக விளங்கியிருக்கிறது தஞ்சை மண். அதற்கு சற்றும் குறையாத நிகரான ஒரு பகுதியாக திருநெல்வேலி என்ற அந்த புண்ணிய பூமி இருக்கிறது. அந்த திருநெல்வேலி என்ற அந்த புண்ணிய பூமியிலே மிகப்பெரிய ஒரு இயற்கை வளங்களும் மிக அற்புதமான ஒரு புண்ணிய தேசங்களும் கொண்ட அந்த பகுதியில் செங்கோட்டை என்ற அந்த ஒரு வாஞ்சிநாதனை தந்த அந்த செங்கோட்டை பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான இசை குடும்பத்தில் அவர் பிறக்கிறார். பிறக்கிற அவருடைய சூழல்களை பார்க்கிற பொழுது செங்கோட்டை கங்காதர ஐயர் என்பவருக்கும் மீனாட்சி அம்மாள் என்ற அந்த அற்புதமான தம்பதிகளுக்கும் மிக அற்புதமான தவ புதல்வனாக இவர் பிறக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்பிற்கினர் கிபி 1906 ஆகஸ்ட் மாதம் 25 இந்த புண்ணிய பூமியில் தமிழகத்திலே செங்கோட்டை பகுதியிலே அம்பா சமுத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிற அற்புதமான அந்த புண்ணிய தேசத்தில் இவர் பிறக்கிறார். சிறு வயதிலிருந்தே வறுமை என்ற ஒரு பிடி எல்லோருக்கும் வரும். அந்த வறுமை என்ற ஒரு பிடி இவரையும் விட்டு வைக்கவில்லை. வறுமையில் சிக்கி தவித்தால் கூட அதை வாழ்க்கையில் வென்றுவிட வேண்டும் என்பது தான் சாதனுடைய வரலாறு. இவரோடு பிறந்த அந்த சகோதரர்களை நாம் எண்ணி பார்க்கிற இந்த அற்புதமான சூழலில் எஸ்சி செல்லப்பா, அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது எஸ்சி காசி ஐயர், அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது இவருடைய கிட்டப்பாவோடு சேர்ந்து பல 5 சகோதரர்கள் இவர்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. குறிப்பாக இதில் எஸ்சி காசி ஐயருக்கு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய திறமை இருக்கின்ற காரணத்தினால் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது. கங்காதர ஐயர் பல வணிகம் செய்திருந்தால் கூட
சில நேரங்களில் பிள்ளைகள் அதிகமாகிற பொழுது அந்த வறுமை சூழலை தவிர்ப்பதற்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது பல வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தன்னுடைய சகோதரர்கள் காசியரோடும் சேர்ந்து கொண்டு சுப்பையா எஸ்சி சுப்பையாரோடும் சேர்ந்து கொண்டு அதுக்கு அடுத்ததாக எஸ்சி செல்லப்பா இவரோடு சேர்ந்து நாடக குழுவில் சங்கரதாஸ் சுவாமிகள் என அந்த மாபெரும் நாடக சிற்பி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடக குழுவில் இவர்கள் இணைகிறார்கள். இணைந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது சங்கரதாஸ் சுவாமிகள் குழுவில் இணைந்த பிறகு ஸ்ரீலங்காவிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸ்ரீலங்காவுடைய அந்த பகுதிக்கு சென்ற பிறகு இவருடைய நாடக குழுவில் இவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிறது. நல்லத்தங்கால் என்ற ஒரு நாடகத்தில் அந்த நல்லத்தங்கால் என்ற ஒரு அந்த அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த நாடக அரங்கில் நாடகத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது 7வது பிள்ளையாக இவர் நடிக்கிறார். நடிப்பது மட்டுமன்றி கிடைக்கின்ற நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தன்னுடைய அந்த காந்தர்வ குரலால் கணீர குரலால் சில நேரங்கள் தன்னை அறியாமலில் பாசுரங்களையும் பாடல்களையும் பாடி இருக்கிறார். இந்த பாடல்களை எல்லாம் கேட்கிற பொழுது சங்கரதாஸ் சுவாமிகள் வியந்திருக்கிறார். இந்த சிறு வயதில் இவ்வளோ பெரிய ஆற்றலாம், இப்படிப்பட்ட ஆற்றல் இவருக்கு எப்படி வந்தது, இதற்கு யார் காரணமாக இருப்பார் என்றெல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் எண்ணி வியக்கின்றார். அவர் பாடுகிற பொழுது மிக அற்புதமான ஒரு பாடல், சுப்பிரமணிய பதிகத்திலிருந்து மிக அற்புதமான பாடல், ஈராது காதிலே என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஈராது காதிலே என்று தொடங்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய பதிகத்தை பாடுகிற பொழுது சங்கரதாஸ் சுவாமிகள் ஆனந்த கண்ணீர் மல்க விடுகிறார். ஆனந்த கண்ணீர் விடுகிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். உங்களுடைய குரு யார் என்று கேட்கிறார். ஐயா, என்னுடைய குருநாதர் யார் என்று பார்க்கிற பொழுது அரிகேச நல்லூர் முத்தையா பாகவதரிடம் நான் பயின்றேன். அப்போது நடந்த சம்பவத்தையும் சொல்கிறார். அதாவது ஆதிகேச நல்லூர் என்ற மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி மிக்க ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் கூட அரிகேச நல்லூரில் பிறந்த முத்தையா பாகவதருடைய சீடனாக இவர் பெற்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சிறு வயதாக இருக்கிற பொழுது என்ன செய்கிறார், ஒரு விசித்திர குழந்தையாக இருந்திருக்கிறார். எப்பொழுதுமே சில குழந்தைகள் பிறக்கிற பொழுதே கண்ணன் பிறக்கிற பொழுது பல அதிசயங்களை செய்தார். அப்படித்தான் இவரும் சிறு வயதாக இருக்கிற பொழுது பல அதிசயங்களை செய்கிறார். சிறு வயதாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறான்னு பார்க்கும் பொழுது 5 வயதிலேயே கிராமபோனில் பாடலை பதிவு செய்து உலக நாடுகள் முழுவதும் வெளியிடக்கூடிய ஒரு முறையை இவர் சேமித்து வைத்திருக்கிறார் இசைத்தட்டில். இதே பாடலை பாடுவதற்கு 5 வயதில் அஞ்சாத பிள்ளையாக 5 வயதில் இசைப்பிள்ளையாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த இசைத்தட்டிலே அந்த கிராமபோனிலே இதை பதிவு செய்கிறார். இவர் எந்த பாடலை பதிவு செய்தாரோ அதே பாடலை அவருடைய குருநாதர் அவர் என்ன செய்கிறார், அவருடைய குருநாதர் அப்படின்னு பார்க்கிற பொழுது அரிகேச நல்லூர் முத்தூர் பாகவதர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதே பாடலை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அங்கே அந்த கிராமபோன் பதிவு செய்கின்ற இடத்திற்கு வருகிறார். நேராக வந்த உடனே இந்த பாடலை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அந்த இசைத்தட்டுகளை வடிவமைப்பிருக்கிற அந்த நிறுவனத்தார் என்ன சொல்லிவிடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஏற்கனவே இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இல்லை, இந்த பாடலை நான் தானே முழுமையாக கற்றிருக்கிறேன், எனக்குத்தான் அந்த இசையும் ராகமும் தெரியும், எனக்கு முன்பு இந்த பாடலை இப்போ யார் பாடி பதிவு செய்தது என்று வியப்பாக கேட்கிறார். ஐயா, அந்த மாதிரி கிட்டப்பா என்ற ஒரு சிறுவன், அவருடைய ராமகிருஷ்ணன் என்பது அவருடைய இயற்பெயர். அவர் அந்த ராமகிருஷ்ணன் என்பதை சுருக்கித்தான் செல்லமாக கிருஷ்ணன் என்பதை தான் கிட்டப்பா என்ற அவருக்கு செல்ல பெயர் விட்டது. அப்படி பார்க்கிற பொழுது அது எஸ்ஜி என்று சொன்னாலே எஸ்ஜி என்பது செங்கோட்டை, ஜி என்பது கங்காதர ஐயர். இவருடைய பெயர் அந்த ராமகிருஷ்ணன் என்ற பெயரை தான் கிட்டப்பா என்று அவருக்கு புனை பெயராக விடுகிறது. அதனால் கிட்டப்பா என்ற ஒரு சிறுவன் ஏற்கனவே இந்த பாடலை பாடி பதிவு செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பாகவதர் கண்ணீர் விட்டு விடுகிறார். இவ்வளோ பெரிய இசைஞானம் மிக்கவன் என்னுடைய சீடனாக இருக்கிறானா அப்படின்னு அவர் பெருமிதம் கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆசிரியருடைய பணிகள் என்ன, மேதைகளை உருவாக்கி மேடையிலே அமர்த்தி விட்டு ஓரத்தில் வேடிக்கை பார்க்கும் ஒப்பற்ற தியாகிகள் ஆசிரியர்கள். இப்போ ஆசிரியர்கள் என்று பார்க்கிற பொழுது தன்னுடைய சீடன் குருவை மிஞ்சிய ஒரு நிலையில் இருக்கிறானே, ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு இருக்கிறானே என்று பாகவதற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இந்த முத்தையா பாகவதர் கண்ணீர் மல்க அழுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சீடன் நமக்கு கிடைத்ததற்கு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தொண்டு நாம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வால் உணர்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சீடனை ஆசீர்வாதம் செய்து அவர் அனுப்புகிறார். பிறகு சங்கரதாஸ் சுவாமியுடைய நடந்த சம்பவங்களை சொல்கிறார். இந்த ஞானம் எனக்கு கிடைத்தது ஐயாவுடைய அந்த முத்தையா பாகவதரிடம் கிடைத்த ஒரு ஞானம் தான் என்று இவர் எடுத்துரைக்க, இவ்வளோ அற்புதமான ஒரு சீடன், ஒரு இசை ஞானமும் நடிப்பு ஞானமும் உள்ளவன் எனக்கு சீடனாக கிடைத்தது
மிகப்பெரிய பாக்கியம் என்று சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்ல, இந்த குழுவினரை அழைத்து சென்று இலங்கைக்கு அழைத்து செல்கிறார். அந்த இலங்கையிலே ஒவ்வொரு நாளும் நாடகங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கொழும்பு பகுதியிலும், நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிற பகுதியிலும், நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த வம்சாவளியைச் சேர்ந்த மக்களும் சரி, ஸ்ரீலங்காவில் வாழ்கிற நம்முடைய தமிழர்களாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதிகளும், கோயில் நிறைந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே கச்சேரிகளும் நாடகங்களும் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக அந்த நல்லத்தங்கால் நாடகம், அதுக்கடுத்த பிறகு வள்ளி திருமண நாடகம், இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவரை கொண்டு செல்கிறது. அப்படி அந்த பாடலாக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய நடிப்புகள் ஒவ்வொன்றும் பேசுகிறது. நடிப்புக்கு இலக்கணத்தை கொடுக்கிறார். அதனால் தான் நாடக சக்கரவர்த்தி என்று அவரை சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எந்த இசை கச்சேரியில் அங்கே முதன்முறையாக ஸ்ரீலங்கா செல்கிறார். ஸ்ரீலங்காவுக்கு சென்ற உடனே எல்லோரும் நீங்கள் பாடுங்கள் பாடுங்கள், அவர் நடித்து கொண்டிருக்கிறார், கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அங்கே இருப்பவர்களெல்லாம் பாடுங்கள் பாடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் பாடுகிற அந்த அற்புதமான ஒரு பாடல், கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா கோபா என்று அந்த ரீங்காரமிட்ட அந்த குரலால் பாடி பரவசமடைய வைக்கிறார். அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பரவசம் அடைகிறார்கள். இந்த பாடல் இன்னொரு முறை பாடுங்கள் பாடுங்கள் என்று அவருடைய பாடலை கேட்டு எல்லோரும் பரவசம் அடைகிறார்கள். இவ்வளவு ஞானமும் அறிவும் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நாடக சக்கரவர்த்தியாகவே அவர் திகழ்கிறார். இலங்கைக்கு செல்கிறார். இலங்கைக்கு சென்ற பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இவர் கொஞ்சம் அதிகமான வருமானம் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வருவது சகஜம். அப்படி ஏற்றத்தாழ்வுகள் வருகிற போது, வறுமை இருக்கிற பொழுது ஒரு மாதிரியாக செலவு செய்வார்கள். தன்னிடம் செல்லும் வந்த பிறகு, நிறைகுடம் ஆன பிறகு அப்பொழுது செலவு வேறு மாதிரியாக இருக்கும். அதற்கு இவரும் சற்றும் தளர்ந்தவர் அல்ல. இவர் கையில் நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடிய அளவிற்கு பணம் கையிலே கிடைக்கிறது. கிடைத்த பணத்தை இவரும் கொஞ்சம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை அங்கே ஸ்ரீலங்காவிலுமே அவர் கற்றுக்கொள்கிறார் என்று சொல்லலாம். அதனால் தான் எல்லா இசைக்கலைஞர்களாக இருந்தாலும் சரி, நாடக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய ஜாமான்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்தவர்களும் சரி, சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி, புகழின் உச்சிக்கு செல்கிற பொழுது மதுவிற்கும் மாதுவிற்கும் அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதற்கு இவரும் விதிவிலக்கல்ல. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இசை ஞானம் உள்ளவர், நாடக ஞானம் உள்ளவர். ஆனாலும் இவரும் அந்த மது போதைக்கு இவரும் அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஆனாலும் மது போதைக்கு அடிமையான பிறகு கூட, முழுவதும் அடிமை என்று சொல்ல வராத ஒரு சூழல் இருந்தால் கூட, அவருடைய சகோதரர்கள் கண்டிப்பதற்கு அவர்கள் தயங்கவில்லை. எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இந்திய தேசமே வியக்கின்ற அளவிற்கு வரக்கூடிய கிட்டப்பா, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற சகோதரத்தோடு கண்டிக்கக்கூடிய அண்ணன்களாக அவர் இருக்கிறார்கள். உதரம் என்று சொன்னாலே, ஒரு உதரம் என்று சொன்னாலே வயிறு, ஒரே வயிற்றில் பிறந்த அந்த சகோதரத்தவர்களுக்கு அந்த பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், விருப்பம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், அவர் மீது அக்கறை இருக்கும். அப்படிப்பட்ட அக்கறை கொண்ட சகோதரர்களாக அவருடைய சகோதரர்கள் இருந்து அவரை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இப்படி குருவை மிஞ்ச சிஷ்யனாக ஒரு பக்கம் இருக்கிறார். அங்கே முத்தையா பாகதரிடம், அரிகேசநல்லூர் முத்தையா பாகதரிடம் நாடகத்திலே பார்க்கிற பொழுது சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய நடிப்பை கண்டு வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியாக, ஒரு ராஜபாற்றாக தன்னுடைய நடிப்பை மிளிர்வை காட்டுகிறார். ஆனாலும் ஏனோ சங்கரதாஸ் சுவாமிகளிடமிருந்து அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த பிறகு கிபி 1914ஆம் ஆண்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தாயகம் திரும்புகிறார். தமிழக மண்ணிற்கு ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கிற பொழுது, மீண்டும் சென்னை செல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். எப்பொழுதுமே வந்தாரை வாழ வைப்பது சென்னை மண். சென்னை மண்ணிலே மிகப்பெரிய ஒரு நாடக ஜாமான்களும் வால்டாக்ஸ் ரோடிலும் சரி, பல்வேறு பகுதியிலும் சரி, ஆங்காங்கே கலாச்சார நிலையமாக இருந்தாலும் சரி, இப்படி மிகப்பெரிய ஒரு நாடக கம்பெனிகளாம் வைத்து, மிகப்பெரிய நடிகர்களையும் வைத்து, மிகப்பெரிய ஜாமான்களை உருவாக்கிய ஒரு ஸ்தலம் சென்னை மாநகரம். அப்பொழுது அந்த சென்னை அவரை வரவேற்கிறது. வரவேற்ற உடனே மிகப்பெரிய ஒரு நாடக குழுவை வால்டாக்ஸ் ரோடில் நடத்தி வருகிறார் ஸ்ரீ கண்ணையா நாயுடு என்பவர். அந்த கண்ணையா நாயுடு மிகப்பெரிய அவர் பார்க்கிற பொழுது நடுத்தர குடும்பமாக இருக்கிறார். இவர் குழுவில் சேர்கிற பொழுது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரணமான அவர் நாடகத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அவரிடம் அந்த குழுவிலே சேர்ந்து விடுகிறார். ஆனால் வைரம் தீட்டிய பட்டையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜாமானாக வந்த இவர் ஸ்ரீலங்கா புறப்படுகிறார். தன் சொந்த ஊருக்கு வருகிறார், செங்கோட்டைக்கு, சென்னை வருகிறார். வந்த பிறகு பல மாற்றங்கள் கண்ணையா நாயுடைய இந்த நாடகக்குழு சேர்ந்த பிறகு
பல்வேறு மாற்றங்களை தன்னுடைய பரிமாணத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். நாடகத்துறையிலும் சரி, சங்கீதத் துறையிலும் சரி என்ற செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.